இந்த நாளிலும் கூட நமக்கு வருகிற செய்தி எங்க இருந்து அப்படின்னு சொன்னா, ரோமர் 2ஆம் அதிகாரம் 7வது வசனம். சோர்ந்து போகாமல் நற்கிரியை செய்து மகிமையும் கனத்தையும் அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் அப்படின்னு சொல்லியிருக்கப்படுகிறது. யாருக்கு நித்திய ஜீவனை அளிப்பார் அப்படின்னு சொன்னால், சோர்ந்து போகாமல் நற்கிரிகளை செய்து மகிமையும் கனத்தையும் என்ன செய்யணும், அழியாமையும் தேடுகிறவர்களுக்கு அப்படின்னு சொல்லப்பட்டிருக்குது. இவருக்கு பின்னாடி வரவங்க எல்லாம் என்ன செய்யறாங்க, வந்தாங்க உடனே முடிச்சுட்டு போயிட்டு இருந்தாங்க. ஊக்குவிக்க கூடாது, அப்போ அதே அது பழக்கமாயிரும் அவங்களுக்கு. நம்ம இதே போலதான் நீங்களும் நானும் நம்ம செய்யற காரியம் எல்லாம் கரெக்டா இருக்கு அப்படின்னு நினைச்சிட்டு இருக்கிறோம். நம்முடைய பலவீனம் தெரிஞ்சாதான் நம்ம எவ்வளவுக்குள்ள பலம் உள்ளவர்களா இருக்கிறோம் அப்படின்னு சொல்லி காண முடியும். அப்ப நம்முடைய பலவீனங்களை ஆண்டவரத்துல ஒப்பு கொடுத்து, ஆண்டவரே இந்த பலவீனத்திலிருந்து எனக்கு விடுதலை கொடுங்க அப்படின்னு நம்ம ஜெபித்து, அவருடைய நித்திய ஜீவனை அளிக்கிற அந்த காலகட்டத்தில் அவர் நமக்கு சொல்றாரு, உங்களுக்கு நித்திய ஜீவனை